ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஹார்பருக்கு போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன நேரம் கொஞ்சம் மழை தான். ஆனால் நாங்கள் பைக்கில் தான் போனோம். பெரிய அளவில் மழை இல்லை. ஆனால் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு தான் போனோம். அதனால் சேஃப்டியோடு தான் நாங்கள் பைக்கில் ரைட் பண்ணோம். போகும்போது பெரிய அளவில் டிராஃபிக் எதுவும் இல்லை. வண்டியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் உடஞ்சி அப்படி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பைக்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம். ரொம்ப ஸ்பீடாக ஒன்றும் போகலை. மழை பெஞ்சு நிறைய இடத்துல வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட்டியெல்லாம் கிடந்துச்சு. நல்லா மழை பெய்ததுனால சில இடத்துல தண்ணி தோப்புல எல்லாம் கெட்டி கிடந்துச்சு. அதில் சைடில் புல்லெல்லாம் நிறைய பச்சை பசேர்னு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நிறைய செடிகள் கொடிகள்லாம் நல்லா படர்ந்து நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க நேச்சர்லாம். போகும்போது ரோட்டு சைடில் உள்ள தென்னை மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் கடலோட ஒட்டி இருந்துச்சு. அதே போல் இந்த கடல் பக்கத்தில் இருந்த சர்ச்சை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சர்ச்சு ரொம்ப அழகாட்டு கட்டி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஓடை போயிட்டு இருந்து ஓடையில் நிறைய தண்ணி மழை நீர்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே போகும்போது ரோட்டு சைடில் கொஞ்சம் பனை மரம், இந்தியன் பாதாம் மரம் எல்லாம் நின்றுச்சு. பக்கத்தில் வாய்க்காலில் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் கிடைச்சான்னு தெரியல, ஆனால் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல ரோட்டு சைடில் உள்ள தோப்புல எல்லாம் நிறைய தண்ணி கட்டி கிடந்துச்சு. அதே போல் அப்படியே போயிட்டு இருக்க நேரம் புதூர் சர்ச்சை பார்த்தோம். சர்ச்சு ரோட்டு சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப அந்த சர்ச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நீங்கள் எல்லாம் பாருங்கள் வீடியோவில்.
அப்படியே போய் நாங்கள் கடற்கரை ஹார்பருக்கு போய் சேர்ந்துட்டோம். ஹார்பரில் நிறைய மீன்லாம் ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய சீப் ரேட்டில் நிறைய மீன்லாம் கிடந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். உரத்துக்குள்ள மீன்லாம் நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க. அதில் கருப்பு கிளாத்திலாம் நிறைய கிடந்துச்சு குவியலாட்டு. நிறைய நேரத்தை பாக்ஸில் உரத்துக்குள்ள மீனை பாக்ஸில் லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. வண்டி வந்து தான் லோடு ஏற்றுற கணக்காக்கி. அதே போல் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து லோடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ் கட்டி போட்டு உரத்துக்குள்ள மீனை ஐஸ் கட்டி போட்டு லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 வண்டிக்கு லோடு மேன் வந்து லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க ஐஸ் கட்டி போட்டு. எல்லாமே எல்லா இதில் கிடக்கு எல்லா மீனுமே உரத்துக்கு போகிறது தான். எல்லாமே உரத்துக்கு போகிற மீன் தான். அப்படியே பார்க்கும்போது போட்டில் ஐஸ் கட்டி ஏற்றிட்டு இருந்தாங்க. மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க தயாராட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொண்டு போகிறதுக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து நல்ல மீன் உள்ள இடம். அது நிறைய பாக்ஸ்லாம் குவிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் மீன் எதுவும் பார்க்க முடியல. எல்லாம் லோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி இருந்துச்சு. எல்லாமே வண்டியில் லோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த அத்தம் போன நேரம் சின்ன சின்ன போட்டு நிறைய இருந்துச்சு. லாஸ்ட்டில் சின்ன போட்டு நிறைய நின்றுச்சு. அவங்க வந்து ரொம்ப ஆழத்துக்கு போக மாட்டாங்க. காலத்துவே மீன் பிடிச்சிட்டு குயிக்காக வந்துடுவாங்க. தங்கி மீன் பிடிக்க மாட்டாங்க. அந்த போட்டுலாம் நிறைய நின்றுச்சு. அட்லாஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கி எங்களுக்கு தேவையான மீன்களை நாங்கள் ஏலத்தில் பிடிச்சி நாங்கள் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கே திரும்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.